ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு எ வில் எட்டர்னல் அனிமோட 30வது பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் எல்லாம் பக்கம் இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும். சரி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளார போயிடலாம். அவனுங்க 3 பேரும் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டானுங்க. வேஸ்ட்டு. அவனுங்கள நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவளுடைய கதையை நானே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்கக்கூடிய கிறிஸ்டலை பயன்படுத்தி ஒரு வாய்டை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஹீரோயினையும் ட்ராப் பண்ணி உன்னால இப்போ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை பயன்படுத்தி போட்டு அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கவும் இதை எப்படி இவ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவளுடைய சோடை உடைச்சிக்கிட்டு வர அவளுடைய ஃபுல் பவரை பயன்படுத்தி அந்த வாய்டை உடைச்சு தள்ளிடுறா. இவ எப்படியோ என்னுடைய வாய்டை ஓப்பன் பண்ணிட்டா. ஆனா என்னுடைய இந்த ட்ரெஷர்ல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? இது எல்லாம் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனது. ரூல்ஸ் ஆகுது மயிராகுது, அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து ஓடி போக நம்ம ஹீரோவோ அந்த இடத்துக்கு வந்துட்டு தன்னம்பிக்கையை விட்டுறாத, கண்டிப்பா நீ தான் பிளட் மாஸ்டர் ஆவன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல இதுக்கப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியாது, என்னால இந்த பேரியர்ல இருந்து வெளியில வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஃபுல் பவரை கொடுத்து அவகிட்ட இருந்த பிளட் மாஸ்டர் டோக்கனை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு சீக்கிரமா இங்க இருந்து போ, அவ ஆல்ரெடி முன்னாடி போயிட்டா, நீ எப்படியாச்சும் போயிட்டு அந்த பிளட் மாஸ்டருடைய பொசிஷனை அப்டெயின் பண்ணு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தா அந்த இடம் ஃபுல்லா ஒரே நரம்பு மண்டலமா இருக்கு. இது என்னடா இப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கோ வா மகனே வா, இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வான்னு யாரோ கூப்பிட்ற மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளுடைய ஸ்பிரிச்சுவல் பவருங்களை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. 2 பேருக்கு நடுவில் அப்படியே சண்டை நடந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவும் விட்டு கொடுக்காம துரத்திக்கிட்டே போக என்ன இவன் இவ்வளவு வேகம் வந்துகிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டல் ஹார்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். இதுதான் அந்த இடமா, ஒரு வழியா நான் வந்து சேர்ந்துட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவகிட்ட இருக்கக்கூடிய கிறிஸ்டலை பயன்படுத்தி அந்த பவரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோயினோடைய சுயநினைவுக்கு வந்துட்டு திரும்ப சுயநினைவை இழந்துட்டு நம்ம ஹீரோவை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஃப்ளையிங் டெக்னிக்கை பார்க்குற நம்ம ஹீரோக்கும் அது நம்ம ஹீரோயினுடைய டெக்னிக் தான்றது தெரிய வந்துடுது. அதனால நம்ம ஹீரோயினை அடிக்காம அந்த சோடா அவனுடைய கையாலே பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கவும் ஒன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியாதுடா, அவனுடைய கதையை முடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோடைய கதையை முடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம அவனுடைய சோடா பயன்படுத்தி அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த ஆட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கவும் அந்த கிறிஸ்டலோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் லேடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க. அப்படியே அவளுடைய பவரை பயன்படுத்தி அடிக்க வர நம்ம ஹீரோ வேகமா போயிட்டு ரோட் கிராசிங் டெக்னிக் மூலயமா அடிக்கலான்னு ட்ரை பண்ண அவ ஜஸ்ட் மிஸ்டர்ல தப்பிக்க அவளுடைய மாஸ்க் உடைஞ்சு சுயநினைவுக்கு வரவும் நம்ம ஹீரோயின் தான்றத தெரிய வரவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுடைய கையை உடைச்சுக்கிறான். இருந்தாலும் அவளுடைய பவரை அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம ஹீரோவுடைய ஆட்டிலே வந்து அடிக்கவும் சிவியரா டேமேஜ் ஆயிடுது. வைசோ சேனன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு கல்லு மேல சாய வச்சுட்டு நீ என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி பல டைம் உணர்வுகள் வந்திருக்கு, ஆனா நீ ஏன் இவனுடைய உருவத்தில் இருக்க, ஏன்னா என்னுடைய ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மாஸ்க் போட்டிருக்கேன், அதனாலதான் அன்பே என்னால என்னுடைய உண்மையான ஃபார்மை காட்ட முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியாவோ நான் உன்னை பார்த்துட்டேன்ல, அதுவே எனக்கு போதும். இல்லை நான் உன்னை சாக விட மாட்டேன் வைசோ சேனல், கண்டிப்பா நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோ நம்ம ஹீரோவை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த கிறிஸ்டலோ எங்களேடி ஆல்ரெடி நம்மளுக்கு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுடைய எனர்ஜியும் ட்ரெயின் ஆயிடுச்சு, நீங்க மாஸ்டரோடைய ஆர்டரை மீறி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அதோடைய தண்டரை யூஸ் பண்ணி அடிக்கலான்னு போக நம்ம ஹீரோயின் தடுத்து நிறுத்திடுறோம். இருந்தாலும் விட்டு கொடுக்காம அந்த கிறிஸ்டல் நம்ம ஹீரோடைய கதை முடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அதை கையாலே நசுக்கி உடைச்சு தள்ளிட்டு வைசோச்சன் கவலைப்படாத, கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்தியே தீர்வேன்னு சொல்லிட்டு அவளுடைய உண்மையான உருவத்துக்கு மாறிட்டு அவளுடைய லோட்டஸ்ல இருந்து கேதர் பண்ணி வச்சிருந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கு கொடுத்துக்கிட்டு அவனுடைய ஹார்ட்டை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை கண் முழிச்சுட்டு இதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, வேணாம் என்னை ஹீல் பண்ணாத, என்னை விட்டுரு, இதால உனக்கு தான் பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோவுடைய பிளட் போய் அந்த கிறிஸ்டல்ல பட அதுல இருந்து நிறைய சக்தி எல்லாம் வந்து நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார போயிட்டு அவனுடைய உடம்பே பல மடங்கு ஸ்ட்ரென்த் அதிகமாயிடுது. என் அன்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா கை கொடுக்கலான்னு கிட்ட வர திடீர்னு ஒரு வாய்டு ஓப்பன் ஆகி அவனை உள்ளார இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிருது. எனக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கண்டிப்பா வெயிட் பண்ணு, நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு கையை கொடுத்ததும் அந்த வாய்டுக்குள்ளார இழுத்துக்கிட்டு போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கோ அப்படியே நம்ம ஹீரோ கூட இருந்த எல்லா பய நினைவுகளும் வந்து போயிட்டு இருக்க. திடீர்னு நம்ம மாஸ்க் பொண்ணுடைய உடம்புல இருந்து அவ பிரிஞ்சு தனியா போற மாதிரி காட்டுறாங்க. உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் எதனா டெக்னிக்கை பயன்படுத்தினால என்ன ஏதுன்னு போக போக பார்க்கலாம். இப்ப ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஹீரோவோ அந்த ஆன்சிஸ்டரோடைய மெயினான இடத்துக்கு வரவ அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் நான் வருது.
வருது, நான் உயிரோட வாழ்ந்தாகணும், அவளை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணுன்றது யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு வாய்டு ஓப்பன் ஆக இந்த பக்கம் பார்த்தா இந்த இடத்துல இருக்கிற டிசபிளுங்களுடைய பிளட் எனர்ஜெல்லாம் அந்த வாய்டுக்குள்ளார போய்கிட்டு இருக்கப்போ நம்ம சாங்கியூன் பயபுலியோ வெளியில வந்துட்டு என்ன நான் இன்னும் உயிரோட தான் இருக்கணும், நான் இறந்து போகலையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. சரி இந்த போட்டியில யாரா ஜெயிச்சாங்க என்னடா ஆயிடுச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன இந்த போட்டியில வெற்றி பெற்றதான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் வெளியில வந்துறா. என்ன தம்பி நீ உயிரோட தான் இருக்கியா, என்ன இவ்வளவு வெளியில வந்துட்டா, அப்படின்னா என்னுடைய மக தான் இதுல ஜெயிச்சிருப்பான்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அவளுடைய பொண்ணு வெளியில வரவும் நம்ம போயிட்டு கரெக்டா கேட்ச் பண்ணிடுறாரு. என்ன இங்க இருக்கக்கூடிய மெயின் டிசபிளுங்க எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. அப்ப இதுல யார்தான் ஜெயிச்சாங்க, ஒருவேளை அவன் தான் ஹெட் மாஸ்டர் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல பெரிய எனர்ஜி எல்லாம் வெளியில வந்து நம்ம ஹீரோவுடைய உருவம் தெரிய வந்துருது. எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனை சுத்தி இம்மார்டல் அண்டையின் டெக்னிக்கோடைய 5 சாப்டரும் வந்துருது. இது மூலியமா அவனுடைய ஸ்டோனும் பல மடங்கு ஸ்ட்ராங் ஆகும். அதை ரிஃபைன் பண்றப்ப அவனுடைய வாய்நாளும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகும். இந்த ஸ்கிரிப்டுங்க எல்லாத்தையும் நீ ஏத்துக்கிறியான்னு கேட்க நம்ம ஹீரோவோ ஏத்துக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் போக அவனுடைய கண்ணுக்கு நம்ம ஆன்சிஸ்டர் பயபிள்ளைங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதும் அவனை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறதும் தெரிய வர நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போறதை பார்த்துட்டு என்னை விட்டு போகாத அன்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் இந்த உலகத்திலேயே நான் தான் இப்ப 2வது பிளட் மாஸ்டர்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்த எல்டரோ நீ அந்த ரயில கலந்துக்கிட்டனா உனக்கு எல்லா விஷயமும் புரிய வரும், உன்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு சொன்னாரே அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னா அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த சீனியர் பாய் பிள்ளைங்களும் நம்ம ஹீரோவுடைய கதையை முடிக்கிறதுக்காக வந்து அவனுடைய கதையை முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி போறதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அது எல்லாம் பகல் கனவு, நான் அவனுங்க கிட்ட மாட்டக்கூடாது, எப்படியாவது தப்பிச்சு போயாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படியே அங்கிருந்து கிளம்பி பார்க்க நம்ம ஊழல்டரோ நான் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு வேலை பார்த்தேன், ஆனா நீ இதுல தோத்து போய் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல, நான் இந்த பதவி அடையிறதுக்காக பயங்கரமா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் ஒரு பொண்ணு வந்தா, அது வேற யாரும் இல்ல நம்ம கோஸ்ட்டுகள் தான். என்ன உனக்கு இன்ஹெரிட்டன்ஸ் உடைய சக்தி வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கமோ அந்த பத்தின விஷயம் என்னுடைய குடும்பத்துல இருக்கிற மத்த யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே அவனுங்களை சாவடிச்சேன். ஆனா இப்ப நீ இந்த போட்டியில தோத்துட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க, பிளட் மாஸ்டராவும் உன்னால ஆக முடியல, இதுக்காக நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கோ திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. என்னடான்னு பார்த்தா அது முன்னாடி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி பார்க்கவும் நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு என்ன இவளுடைய உடம்ப யாரோ இவ்வளவு நாள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, ஆனா அது யாருன்றது என்னால கண்டுபிடிக்க முடியல, இவ்வளவு நாள் இப்படி நடந்துகிட்டு இருந்ததுக்குன்னு எனக்கும் சரியா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவா அங்க வந்துட்டு நான் அவளை பார்த்தாக்கணும் வழிய விடுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எல்டரோ அங்க என்ன நடந்துச்சு, இவன் எதுக்காக ஒன்ன தேடி வந்திருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கவும் எனக்கு அந்த ஹார்ட் சேம்பர் உள்ளார போனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லப்பான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ நான் உங்க கூட சண்டை போடுறதுக்காக வரல, நான் டூவோ பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், அவளை பார்த்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசிட்டு இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொடி பயலுங்க எல்லாம் விட்டு கொடுக்காம நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கவும் அந்த எல்டர் அங்க வந்துட்டு நீ என்னுடைய இடத்துக்கு வர்றதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருடைய பவரை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை சப்ரஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை அவரை அடிக்க ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அது அவனுக்கே ரிவீட் ஆயிடுது. இருந்தாலும் அவனுடைய கோஸ்ட் டிமன் படியை வெளியில வர வைக்க அதையும் அவரு தடுத்து நிறுத்திடுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயினும் வெளியில வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்னவோ சொல்லவும் நம்ம ஹீரோவோ மனசொடைஞ்சு போய் அப்படியே மயில நடந்து போயிட்டு இருக்க. நீ யாரு என்னன்னே தெரியாது, எதுக்காக இங்க வந்திருக்க, நான் என்னுடைய அப்பா சொல்றத தான் கேட்பேன், ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு சொல்ல நம்ம ஹீரோவா அப்படியே அங்கிருந்து கிளம்பவும் என்ன இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்னுடைய மனசு இந்த அளவுக்கு வலிக்குது, ஆனா எதுக்காக நம்ம ஹீரோயினும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ சரக்கு மேல சரக்கு அடிச்சுக்கிட்டு நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு போதையில இருக்க. நம்ம சாங்க அங்க வந்துட்டு எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பொலின்னு ஒண்ணு விட்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமா எந்த கவலையும் இல்லாம சரக்கு அடிச்சுக்கிட்டு நிம்மதியா இரு, எல்லாரும் வாரில் சாவ போறாங்கடா, என்ன வாரம் அது நடக்கவே கூடாது, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்னப்பா, உனக்கு எந்த கவலையும் இல்ல, சரக்கு அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பானா, இன்னும் சில நாள்ல வார் தொடங்க போகுது, அதுல பல பேருடைய உயிர் போக போகுது, முடிஞ்சா உன்னுடைய பவரை அதிகரிச்சுக்கிட்டு வந்து அந்த வாரை தடுத்து நிறுத்துன்னு சொல்ல நம்ம ஹீரோவா கண்டிப்பா நான் அந்த வாரை தடுத்து நிறுத்திய தீர்வுன்னு சொல்லிட்டு மிடில் பீக்கோடைய எல்டரோடைய இடத்துக்கே வந்துடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீரோவோ மிடில் பீக்கோடைய எல்டரை பார்க்கறதுக்காக போயிருக்கான். வாரை தடுத்து நிறுத்துவானா இல்ல வாரில் சண்டை போட்டு எல்லாரையும் காப்பாற்ற போறானா, போக போக தான் தெரியும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்க எல்லாரையும்
நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.